ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரியா ரமேஷ். இன்றைக்கி பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததும் அம்மா எனக்கு பால் பாயாசம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டா. வழக்கமாக வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுவோம். நான் காலையில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு பாப்பா எனக்கு பால் பாயாசம் வேணும்னு சொன்னதுனால சரி பாப்பா கேட்டு பண்ணாமல் எப்படி அப்படின்றதுனால நானும் ரெடி பண்ண வந்துட்டேன். வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் பால் பாயாசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக பாலில் நம்ம சேமியா போடுவோம், ஜவ்வரிசி போடுவோம், இந்த மாதிரி தானே பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக கேரமல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கேரமல் பாயாசத்துக்கு ஃபஸ்ட்டு சுகர். இந்த சுகரை நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் சுகரை தான் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம அந்த சுகர் சிரப்பு மாதிரி எடுக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இது எம்டி பாத்திரத்தில் நான் சுகர் போடுறேன். 1 லிட்டர் பாலுக்கு தான் 1 கப் சுகர் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், அதுவே மெல்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பட் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அது மெல்ட் ஆகி வரும்போது. இப்போ அந்த சுகர்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. கரைஞ்சி ஒரு கலர் மாறி வருது பாருங்கள், இப்படி தான் வரணும். இன்னும் கொஞ்சம் கரையணும். சில்வர் பாத்திரம்ன்றதுனால நம்ம கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சர்க்கரை உருகி நல்லா கலர் மாதிரி இப்படி கம்பி பதத்துக்கு வந்ததும் நம்ம பால் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இப்போ பால் காய்ச்சாத பால் தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாலை தான் நான் இப்போ ஊற்ற போகிறேன். பால் ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்துங்க, தெரிக்கும், பதமாக ஊற்றுங்க. பால் ஊற்றுனதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த சர்க்கரை தண்ணி இந்த அளவுக்கு கட்டி ஆகும். நீங்கள் அது பயப்பட வேணாம். பால் கொதிக்கும் போது அது சரியாயிடும். தண்ணி கலக்காத கெட்டி பால் தான் நான் இப்போ 1 லிட்டர் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சனால நெய் கட்டியாக இருக்கு. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. இப்போதான் நம்ம பாயாசத்தில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி குருணை அரிசி. நான் எடுத்துருக்கிறது சீரக சம்பாவில் பிரியாணி குருணை அரிசி. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போடலாம். பாஸ்மதி ரைஸ்லேயும் போடலாம், பச்சை அரிசிலையும் போடலாம். சீரக சம்பாவில் இன்னொரு குருணை இல்லாமையும் பிரியாணி அரிசி இருக்குது பாருங்கள், அதுவும் போடலாம். அது அந்த மாதிரி அரிசி எடுத்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிட்டு அப்புறமா பாயாசத்தில் மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி குரணையாக தான் இருக்குது, இது அரைச்சாலும் மாவாயிடும். அப்படிங்கிறதுனால இதை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த பிரியாணி அரிசியோட ஸ்மெல்லுக்கும் இந்த பாயசத்தில் போட்டிருக்க ஏலக்காவோட ஸ்மெல்லுக்கும் உண்மையிலே பாயசம் ரொம்ப அருமையாக இருக்கும். பிரியாணினா பிடிக்காதவங்க யார் தான் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதே பிரியாணி அரிசியில் நம்ம பாயசம் வச்சு குடிக்கும் போது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணினா. ஸோ பிரியாணி அரிசி சும்மாவே நான் வாங்கிட்டு வந்ததுமே பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அந்தளவுக்கு பிரியாணி அரிசியோட ஸ்மெல் பிடிக்கும். இப்போ பால் நல்லா கொதிக்குது. அரிசி உள்ளே போட்டாச்சு. இப்போ அரிசி வேக 10 நிமிஷம் ஆகும். அடுப்பில் நம்ம சிம்மிலேயே வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ நம்மளோட கேரமல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அரிசி வெந்துருச்சான்னு பார்ப்போம். அரிசி நல்லாவே சாஃப்டாக குழஞ்சி வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் நெய்யில் வறுத்த நீங்கள் முந்திரி திராட்சையை நல்லா ஆற வச்சு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பால் திரி ஆகிடும். நம்மளோட கேரமல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி பால் பாயாசம் பண்ணிட்டோம். ஸோ இந்த க்ரீமி கலர் வர்றதுக்காக தான் நம்ம சர்க்கரையை முன்னாடியே போட்டு நம்ம அந்த சர்க்கரை பாகு எடுக்கிறது. நம்ம வழக்கம் போல் பாலை காய்ச்சிட்டு அப்புறமா சர்க்கரை போட்டோம்னா நமக்கு இந்த கலர் கிடைக்காதுங்க. இதை நம்ம சூடாக இப்படியும் சர்வ் பண்ணலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு நம்ம சாப்பிட்லாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரியா ரமேஷ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.